கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஐபிஎல்லுடைய அட்டவணை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 22 தான் அப்படிங்கிற மாதிரி 99.9% வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 1% ஏன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அதாவது எப்போ வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி இன்னும் ஆணித்தரமாக சொல்கிறதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மார்ச் 22 ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதாவது கடைசியாக ஜூன் 2க்கு முன்னாடி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால மே 26 ஃபைனல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ மார்ச் 22 எக்ஸாக்டா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ற டேட்ல இருந்து 60 நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நடுவில் அட்டவணை வந்துடுச்சு. முதல் மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. அஃபீஷியல் அட்டவணை வந்தோடனே அதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் ஐபிஎல் உடைய மாதிரி குரூப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லணும். கடந்த 2 வருஷமா இப்படித்தான் இருந்துச்சு, இந்த வருஷமும் இப்படித்தான் இருக்கும். என்ன ஹோம் வென்யூ மட்டும் மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது புரியாது. அதை டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கு இந்த குரூப் சாதகமாக இருக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த 2 வருஷமா இந்த ஒரு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அட்டவணை மட்டும் பார்த்துட்டு ஓ இப்படி தான் இருக்கும் போல மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி 8 டீம் இருந்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ஸோ ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட 2 மேட்ச் ஆடணும். ஒன்று ஹோம் மேட்ச், இன்னொன்று வந்துட்டு அவே மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மோதுறாங்க அப்படின்னா ஆர்சிபி சிஎஸ்கே சின்னசுவாமியில் ஒன்று, ஆர்சிபி சிஎஸ்கே சேப்பாக்கில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி 2 மேட்ச் நடக்கும். இதே மாதிரி தான் ஒரு டீம் எல்லா டீம் கூடயும் ஹோம் ஒன்று அவே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆடணும். அதில் யார் டாப் 4 வராங்களோ ஸோ அவங்க வந்துட்டு குவாலிஃபை ஆகி ஜெயிச்சு ஃபைனல் போகிறது, ட்ராஃபி அடிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த 2 வருஷமா எப்படி இருக்கு ஃபார்மேட் அப்படின்னா குரூப் ஸ்டேஜ் பிரிச்சுட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 5 டீம், இந்த பக்கம் ஒரு 5 டீம். ஏன் 5-5 சொல்றேங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் 2 டீம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி. ஸோ இவங்களும் இதே ஃபார்மேட்டில் வழக்கம் போல ஹோம் ஒன்று அவே ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேட்ச் 90 மேட்சுக்கு மேலே போகும். ஸோ பிளான் பண்ண டேட்டில் வந்துட்டு நடத்தி முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண காலத்திலேருந்தே இந்த ஒரு ஃபார்மேட் இருந்தது. இடையில எப்போ 8 டீம் ஆனாங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. முன்னாடி 2 டீம் இருந்துச்சு. அதாவது புனே வாரியர்ஸ் இந்தியா அண்ட் கொச்சின் இந்த மாதிரி டீம் இருக்கும்போது 10 டீம் எல்லாம் இருந்தப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் எகைன் இந்த ஃபார்மேட் மாத்துறாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க 2 வருஷம். அந்த வகையில் குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற மாதிரி 2 பிரிச்சுக்குவாங்க. இந்த வருஷமும் சிமிலர் அதே மாதிரி குரூப் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்கிற தகவல். ஐபிஎல் 2024 குரூப்ஸ்ல ஏ குரூப் பி குரூப் அப்படிங்கிற மாதிரி 2 பிரிச்சுக்கலாம். ஸோ ஏ குரூப்ல என்னென்ன டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் டெத் உண்மையாலுமே கொஞ்சம் பலமா இருக்கக்கூடிய அணிகளாக தான் இருக்கு. குரூப் பில என்னென்ன டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஆர்எச் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பில இருக்காங்க. ஸோ இந்த ஒரு குரூப் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ 2 குரூப் இருக்கு இல்லையா, ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப் இருக்கு. ஸோ அதில் எம்ஐ குரூப் அதாவது மும்பை இந்தியன்ஸோட குரூப் தான் வந்துட்டு ஏ குரூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஏ குரூப்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஏ குரூப்ல இருக்கக்கூடிய மீதி 4 டீம் கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜின்னு சொல்லிட்டு இந்த 4 டீம் கூட மும்பை இந்தியன்ஸ் ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. அது ஹோம் மேட்சாகவும் இருக்கலாம் இல்லை அவே மேட்சாகவும் இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட் குரூப் அதாவது பி குரூப்ல இருக்கக்கூடிய சிஎஸ்கே, ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப், எஸ்ஆர்எச் இருக்கிற இந்த 5 டீம் கூட 2 தடவை ஆடுவாங்க. ஒன்று ஹோம் இன்னொன்று அவே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த குரூப்ல 4 மேட்ச் விளையாடுவாங்க, ஆப்போசிட் குரூப்ல 10 மேட்ச் விளையாடுவாங்க. ஓவராலா 14 மேட்ச்ங்கிறது கால்குலேட் ஆயிடுச்சா. ஒவ்வொரு டீமுக்கும் இதே மாதிரி தான் 14 மேட்ச் வரும். ஸோ இதுதான் உண்மையாலுமே குரூப் ஏவும் நல்லா தான் இருக்கு, பியும் நல்லா தான் இருக்கு. இதில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக உங்களுடைய பிளேயிங் லெவன் நல்லா இல்லை, ஸோ பவுலிங் யூனிட் நல்லா இல்லை ப்ரோ. ஸோ இதை தாண்டி ஏதாவது லக் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டால் பவுலிங் யூனிட் சுத்தமாக மோசமாக இருக்கிற டீம் நிறைய தடவை டிராஃபி அடிச்சு பார்த்துருக்கோம். ஆர்சிபியே 2016 பவுலிங் யூனிட் அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் ஃபைனல் வரைக்கும் வெறும் பேட்டிங் யூனிட் மட்டும் விராட் கோலி மட்டும் நம்பி கொண்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பேட்டிங் சூப்பராக வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆர்சிபிக்கு இந்த தடவை குரூப் வந்துட்டு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன தடவை இருந்த அதே குரூப் தான். என்ன போன தடவை வந்துட்டு சிஎஸ்கேவும் சின்னசுவாமியில் வந்துட்டு விளாண்டாங்க இல்லையா. ஸோ இந்த தடவை சிஎஸ்கே உடைய ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கில் போய் விளாட்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வென்யூ மட்டும்தான் மாற்றுவாங்க. ஸோ ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த குரூப்ல சிஎஸ்கே, ஜிடி, பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்னு சொல்லிட்டு 4 டீம் இருக்காங்க.
இதில் சிஎஸ்கேவும் ஜிடியும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான், இருந்தாலும் இவங்க கூட ஒரு மேட்ச் தான் ஆடுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக அடிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதுக்கு லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 2 டீமையும் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச் அவங்களுக்கு எதிராக வந்துட்டு ஆர்சிபியோட ரெக்கார்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே அதாவது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொந்த குரூப்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆப்போசிட் குரூப்ல மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி, இதில் ஆர்ஆர் கூடயும் டிசி கூடயும் எல்எஸ்ஜி கூடயும் பயங்கரமாக ஆடி இருக்காங்க ஆர்சிபி. ஆனால் மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் கூட நிறைய தடுமாறி இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கூட ஓரளவுக்கு பார்த்தோம்னா ஆர்சிபி வந்துட்டு மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு 2 டீமுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனால் கேகேஆர் கூட நிறைய மேட்சஸ் அப்படிங்கிறத லாஸ் பண்ணியிருக்காங்க. மறக்கக்கூடாது, லோ டோட்டல் போட்டிருக்காங்க. 2-3 தடவை கேகேஆர் கிட்ட தான் லோ டோட்டல் அடி வாங்கியிருக்காங்க. அவங்களோட லோவஸ்ட் டோட்டலான 49 கேகேஆர் கிட்ட தான். ஸோ கேகேஆர் மட்டும் உங்களுக்கு டேஞ்சரஸ் டீமாக இருப்பாங்க. ஆனால் 2 மேட்ச் இருக்கு. ஸோ இதில் எல்லாமே அந்த குரூப்பில் 10 மேட்ச் இருக்கா, இதில் 6 மேட்ச் ஆகுது அட்லீஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதில் எல்எஸ்ஜி கூட 2 இருக்கு, டிசி கூட 2 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆர்ஆர் கூட கண்டிப்பாக 1 வின் பண்ணிடுவாங்க. எல்எஸ்ஜி கூடயும் 1 இல்லை 2 வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயே அவங்களுக்கு 5 மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இது போக மும்பை, கேகேஆர் பயங்கரமான டீமாக இருந்தாலும் ஸோ சின்ன சுவாமியில் நடக்கும்போது அந்த மேட்ச்சில் ஏதாவது 1 வின் பண்ணால் கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக 5லேருந்து 6 மேட்ச் அந்த குரூப்லேயே வின் பண்ணிடுறாங்க. அண்ட் சொந்த குரூப்பில் 2 மேட்ச் வின் பண்ணால் கூட ஒரு 7லேருந்து 8 மேட்ச் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். போன தடவையும் அதை தான் வந்துட்டு எதிர்பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் சப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த தடவை அவங்களோட ஸ்குவாடெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக 7லேருந்து 8 மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். 14 மேட்ச்சில் 6 மேட்ச் தோத்து 8 மேட்ச் வின் பண்ணால் கூட மினிமம் வந்துட்டு இல்லை 7 மேட்ச் தோத்து 7 வின் பண்ணால் கூட அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஸோ ரன் ரேட் மட்டும் பாசிட்டிவ்ல வேணும். சின்ன சுவாமியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு 7 மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் பேட்டிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது பவுலிங்கில். ஸோ கண்டிப்பாக 200 ரன் பக்கம் கொடுத்தாலும் திருப்பி 220 அடிக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கெப்பாசிட்டி பேட்டிங்கில் வச்சிருக்காங்க. பயங்கரமான யூனிட். அவங்களோட பவுலர்ஸ் தான் இப்போ ஃபார்மில் இல்லையே தவிர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ஃபேஃப் டு பிளஸை விட்டுருங்க, அவர் வந்துட்டு ஃபார்மில் இல்லை. மற்றபடி விராட் கோலி நல்ல டச்சில் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஓரளவு நல்ல டச்சில் இருக்காரு. அதை தாண்டி வில் ஜாக்ஸ் பெய்தனமாக ஆடிட்டு இருக்காரு. அண்ட் மேக்ஸ்வெல் எக்ஸ்ட்ரானரி பட்டிதர் கலக்கிட்டு இருக்காருங்க. ஒரு கால் வந்துட்டு உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வந்துட்டு ரன்னு தான் ஓட முடியாது தவிர பேட்டிங் வந்துட்டு கலக்கி போட்டுட்டு இருக்காரு. இதை தாண்டி யங்ஸ்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மயங்க் தகர் அவர்கிட்டையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் எக்ஸ்ட்ரானரி. நான் கேமரூன் கிரீனை சேர்த்தவே இல்லை. ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்திருக்கான சான்ஸ்ங்கிறது பாசிபிள். அவர் வந்தார் அப்படின்னா சூப்பரான பேட்டிங் யூனிட் இந்த தடவை இருக்கு. ஃபேஃப் மட்டும் ஃபார்முக்கு வந்தால் போதும். அவர் ஃபார்மில் இல்லைனா கூட ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங் யூனிட் இருக்குங்கிறதுனால சின்னசுவாமியில் கண்டிப்பாக 7ல் குறைஞ்சபட்சம் 4 இல்லை 5 வின் பண்ணிடுவாங்க. ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய அவங்க சொந்த குரூப்பில் அதாவது அவே மேட்ச்சில் 2 இல்லை 3 வின் பண்ணால் கூட ஒரு 7-8 மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ போன தடவையும் இதே மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் போன தடவை வின் பண்ணல, இந்த தடவை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்குவாட், அவங்களுடைய பேட்டிங் யூனிட். போன தடவை மிடில் ஆர்டர் சுத்த மோசங்க. அதாவது கேஜிஎஃப் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மிடில் ஆர்டரில் தினேஷ் கார்த்திக் தவிர யாரும் இல்லை. தினேஷ் கார்த்திக் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இந்த தடவை மிடில் ஆர்டரில் உங்களுக்கு வில் ஜாக்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. பட்டிதர் உள்ள வந்துட்டார். ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கிறது வந்துட்டு மச் பெட்டர். அது போக லோம்ரோ இருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு யூனிட்டாகவும் நல்ல சைடாகவும் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் குரூப்ஸ். ஸோ இதுபடி தான் மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ கண்டிப்பாக நிறைய டீமுக்கு சாதகமாக இருக்குது. எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கும் சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்குவாடை பக்காவாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட சொந்த குரூப் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ எல்லாம் பலம் வாய்ந்த டீமாக இருந்தாலும் ஈஸியாக வின் பண்ணி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.